வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி 2025 குரூப் 4 தேர்விற்காக தமிழ் டெஸ்ட் சீரிஸ் நியூ சிலபஸ் படி 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள புணர்ச்சி விதிகள், பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக. மொத்தம் 20 வினாக்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்க்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது ஈறுபோதல் விதிப்படி புணர்ந்துள்ளது? கீழ்கண்டவற்றில் எது ஈறுபோதல் விதிப்படி புணர்ந்துள்ளதுன்னா, சிறுகோள், சிறுகோள சிறுமை பிளஸ் கோல்னு எழுதலாம். ஈறுபோதல் விதிப்படி மை போயிரும். அப்ப சிறு பிளஸ் கோல் சிறுகோள்னு புணரும். இரண்டாவது வினா, கீழ்கண்டவற்றில் எது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் எனும் விதிப்படி புணர்ந்து உள்ளதுன்னா, பொது சிறப்பு. பொது சிறப்ப பொது பிளஸ் சிறப்புன்னு பிரித்து எழுதலாம். இது வந்து மெய்யெழுத்து. சீனா இச்சு பிளஸ் ஈன்னு பிரிப்பாங்க. தூணா இத்து குட்டல் உ. இங்கே வந்து உயிர் வந்து இங்கே வந்து மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இயல்பு, அதாவது இயல்பினு விதியில் நின்ற உயிர்மின் கச தப மிகும் என்பது பொது சிறப்புன்னு புணர்ந்துள்ளது. மூன்றாவது வினா, கீழ்கண்டவற்றில் எது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே எனும் விதிப்படி புணர்ந்து உள்ளதுன்னா, பயமில்லை, பயம் பிளஸ் இல்லை. இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. பயம் மில்லை அப்படின்னு புணரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே எனும் விதிப்படி. நான்காவது வினா, கீழ்கண்டவற்றில் எது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என விதிப்படி புணர்ந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. அணிதுரை. அணிதுரை வந்து அணிந்து பிளஸ் உரைன்னு பிரித்து எழுதுகிறோம். இங்கே வந்து நிலை, இது வந்து வருவழி. வருவழியில் வந்து உகரம் வந்து, அதாவது உயிரெழுத்து வந்து இங்கேயும் உகரம் வந்தா இத்துக்குட்டல் உ. உயிர் முன் உக்குரல், இந்த உயிர் முன்னாடி இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடும் விதிப்படி ஊ போயிரும். அப்ப அணி துரை அப்படின்னு புணரும். ஐந்தாவது வினா, கீழ்கண்டவற்றில் எது தனிக்குறில் முன் நொற்று உயிர் வரின் இரட்டோன்னு கேட்குறாங்க. தனிக்குறில் முன் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணுயிர் தான் புணரும். மண்ணுயிரை எப்படி பிரிச்சு எழுதலாம்? மண் கூட்டல் உயிர்னு பிரித்து எழுதலாம் மண்ணுயிரை. இது எப்படின்னா, தனிக்குறில் முன்னா இது இப்படி பிரிச்சுக்கோங்க. அதாவது முன் ஒற்று உயிர் வரி. உயிர் அதாவது வரினா இந்த வருமொழியில் உயிரெழுத்து இருக்கணும். உயிரெழுத்து இருக்கா ஊ. அதே மாதிரி முன்னொற்றுனா உயிர் முன்னாடி ஒற்று இருக்கணும். ஒற்று முன்னாடி தனிக்குறில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தனி குறியில் முன்னொற்று உயிர் வரின் இரட்டும். அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வரும்போது இன்னொரு இண்டு வந்து மெய்யொற்று வந்து இரட்டும்னு சொன்னாங்க. அப்போ மண்ணு இருன்னு புணரும். விடை வந்து டி. ஆறாவது வினா, கீழ்கண்டவற்றில் எது ஈறுபோதல் இனமிகள் எனும் விதிப்படி புணர்ந்துள்ளதுன்னா, பெருந்தவத்தாய் தான் புணர்ந்துள்ளது. பெருந்தவத்தாய பெருமை பிளஸ் தவத்தாயின்னு பிரித்து எழுதலாம். ஈறுபோதல் விதிப்படி மை போயிரும். இனமிகள் விதிப்படி இந்து வரும். பெருந்தவத்தாயின்னு சேர்ந்து புணரும். ஏழாவது வினா, காட்சியலகுல இடம்பெற்றுள்ள ஈறு எதுன்னு கேட்குறாங்க. காட்சியலகை எப்படி பிரிக்கலாம்னா, காட்சி பிளஸ் அழகுன்னு பிரித்து எழுதலாம். இதில் வந்து ஈறு தான் கேட்குறாங்க. சி அது எப்படி பிரித்து எழுதலாம்? இச்சு கூட்டல் ஈ. அப்போ என்ன வந்திருக்குன்னா, என்ன ஈறு வந்திருக்குன்னா இகர ஈற்று தான் வந்து உள்ளது. எட்டாவது வினா, தீயணைப்பான் இடம்பெற்றுள்ள ஈறு எதுன்னு கேட்குறாங்க. தீயணைப்பான்னா தீ பிளஸ் அணைப்பான்னு பிரித்து எழுதலாம். அப்படி பிரித்து எழுதும்போது தீயை வந்து இத்து குட்டல் ஈன்னு பிரித்து எழுதலாம். தீ. அப்போ ஈகார ஈற்று இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் வந்து பி. ஒன்பதாவது வினா, மாவிலை இடம்பெற்றுள்ள ஈறு எதுன்னு கேட்டாங்க. மா பிளஸ் இலைன்னு பிரித்து எழுதலாம். மாவை இம்மு கூட்டல் ஆன்னு பிரித்து எழுதலாம். அப்போ ஆகார ஈற்று இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதெல்லாம் அந்த மாடலில் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். பத்தாவது வினா, கீழ்கண்டவற்றில் எது பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என விதிப்படி புணர்ந்து உள்ளது? பூங்கடின்னு சொல்கிறாங்க. அதாவது பூ பெயர் இருக்கணும். பூ பெயர் முன்னாடி இன மென்மையும் தோன்றும் என விதிப்படி பூங்கடின்னு புணர்ந்து உள்ளது. எப்படின்னு பார்த்தோன்னா, பூங்கடியை பூ ப்ளஸ் கொடின்னு பிரிக்கணும். பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து இது வந்து நிலைமொழியா, இது வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. வருமொழி வந்து
வல்லின மெய்யா இருக்கலாம். இக்கு வந்து கசதப, வல்லினா கசதபன்னு சொல்லுவாங்கல்ல, கசட தபர அந்த இதில் வந்து இருக்கு பூ ப்ளஸ் கொடின்னு. இது மாதிரி வரும்போது இதோட வல்லினமும் ஒரு இன எழுத்து வந்து மிகுன்னு சொல்லுவாங்க. வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம்னு சொன்னாங்க. பெரும்பாலும் மெல்லினம் தான் இடம்பெறுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பூங்கொடின்னு சொல்றாங்க. அடுத்து பூ ப்ளஸ் தொட்டி சேர்த்து எதை சொல்லியிருக்காங்க. பூ தொட்டி, பூ வந்திருக்கா, பூ பெயர்வு இனமென்மையை தோன்றும் என்ன விதிப்படி. இங்கே வந்து வல்லினம் வந்திருக்கு. அப்போ வல்லினம் தோன்றா அதோட இனமை தான் தோணும்னு சொல்லுவாங்க. வல்லினமும் மிகும் இல்லைன்னா மெல்லினமும் மிகுன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பூந்தொட்டி வரும், பூ தொட்டி வரும். ஆன்சர் வந்து இரண்டுமே சரிதான். 12வது வினா மண்மகள் வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. மண்மகளை மண் ப்ளஸ் மகள்னு பிரித்து எழுதலாம். இது இயல்பாகவே புணர்ந்து உள்ளது. வேற எந்த விதிப்படியும் புணராது. மண் ப்ளஸ் மகள் மண்மகள். அடுத்து வந்து பொற்சிலம்பு பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பொற்சிலம்பு வந்து எவ்வாறு பிரித்து எழுதலாம்னா பொன் சிலம்புன்னு பிரித்து எழுதலாம். இந்த இரு வந்தால் இந்த இன்னு வர்ற மாதிரி பொன் சிலம்பு. அரும்பொருளை எவ்வாறு பிரித்து எழுதலாம்னா அருமை ப்ளஸ் பொருள்னு அருமை பிரித்து எழுதலாம். அதாவது அருமை ப்ளஸ் பொருளை மை விகுதி கொட்டி பெறும். இது அரு ப்ளஸ் பொருள் தான் இருக்கும். இனமிகள் வினைப்படி இம் வந்து அரும்பொருள்னு புணரும். அடுத்து வந்து கற்பொடி பிரித்து எழுதுக. இந்த இரு வந்தால் அது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். கல் ப்ளஸ் பொடின்னு தான் வரும். இதுக்கு வந்து விதி இருக்குது. அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். 16வது வினா உலகு அனைத்தும் சேர்த்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ளஸ் வரும். உலகு அனைத்தும் சேர்த்து எழுதுன்னா ஆன்சர் வந்து உலகு அனைத்துன்னு வரும். உலகு கூட்டல் அனைத்தும். கூவை வந்து எப்படி பிரிச்சதெல்லாம் இக்கு கூட்டல் உ. இங்கே வந்து உயிரெழுத்து வந்து இங்கே வந்து உகரம் வந்துச்சுன்னா இது கெட்டு போயிருன்னு சொன்னாங்க. உயிர் முன் உக்குரல் கெட்டு போயிடும். அப்போ உலகு ப்ளஸ் அனைத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என விதிப்படி உலக அனைத்துன்னு புணர்ந்துள்ளது. 17வது வினா திரு ப்ளஸ் அடி எவ்வாறு சேர்த்து எழுதலாம்னா திரு ப்ளஸ் அடின்னு எவ்வாறு சேர்த்தலாம். திரு ரூ வந்து இரு குட்டல் உ கொட்டு அடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து உயிரெழுத்து இருக்கு. உயிர் வந்து இங்கே உகரம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துலான்னு சொல்கிறாங்க. அப்போ தீடி அப்படி பார்த்தா சேர்த்து எழுதுனா வராது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் ஈ வழி எவ்வும் ஏனைய உயிர் முன் வவுங்கிற வழி இங்கே வந்து உயிரெழுத்து இருக்குது. இங்கே வந்து இந்த இந்த 3 எழுத்து வேறு எந்த உயிரெழுத்து வந்தாலும் இவ்வு போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து என்ன வரும்னா திரு ப்ளஸ் இவ் ப்ளஸ் அடின்னு வரும். அப்போ திருவடின்னு புணரும். விடை வந்து ஏ. 18வது வினா நீரோடை பிரித்து எழுதுக. நீரோடை வந்து நீர் ப்ளஸ் ஓடைன்னு பிரித்து எழுதலாம். இங்கே வந்து மெய் எழுத்து இங்கே உயிரெழுத்து இருந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என விதிப்படி நீரோடைன்னு சேரும். மணி ப்ளஸ் குளம் சேர்த்து எழுத கிடைப்பது மணிக்குளம் வருமா மணிக்குளம் வருமா. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மிஸ்டேக் ஆகும். இப்போ மணி ப்ளஸ் குளம்னு நம்ம பிரித்து எழுதுகிறோம். கு இக்கு ப்ளஸ் கு இங்கே வந்து மெய் எழுத்து வந்திருக்கு. இங்கே வந்து நீ இன்னு குட்டல் இங்கே உயிர் இங்கே மிகுதி. அதாவது உயிர் வந்துச்சுன்னா இது என்னது நிலைமொழியில் உயிரெழுத்து வந்தால் இயல்பினும் விதியினும் உயிர் முன் கசதப மிகும் என்பதுபடி மணி குளம்னு புணர்ந்துள்ளது. 20வது வினா வானம் ப்ளஸ் எல்லாம் சேர்த்து எழுத கிடைப்பது வானம் எல்லாமா இல்லை வானம் மெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா வானம் மெல்ல தான் வரும். ஏன்னா இது வந்து மெய் எழுத்து, இது உயிர். மெய் உடல் மேல் உயிர் வந்து ஒன்பது இயல்பேனுக்கு வானம் மெல்லாம்னு புணர்ந்துள்ளது. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.